ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே இளம்பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரத்தநாடு வட்டம் பாப்பாநாடு காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 22 வயது பட்டதாரி பெண் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் 3 நாட்களுக்கு முன்பு விடுமுறைக்காக ஊருக்கு வந்தார். கடைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த அந்த பெண்ணை வீட்டருகே நின்று கொண்டிருந்த அவரது காதலன் கவிதாசன் வலுக்கட்டாயமாக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு இழுத்துச் சென்றுள்ளார். அங்கு மறைந்திருந்த அவரது நண்பர்களான திவாகர், பிரவீன், 17 வயதுடைய சிறுவன் மற்றும் கவிதாசன் ஆகிய 4 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். அவர்கள் இதை வீடியோவும் எடுத்துள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து கவிதாசன், திவாகர், பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 4 பேரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பெண் தஞ்சை அரசு ராஜா மராசுதார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொட்டகை தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளது. தடயங்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில் கொட்டகை எரிக்கப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இவ்விவகாரம் பூதாகரமாகியுள்ள நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் முடியாமல், குற்றவாளிகள் மீது நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருப்பதாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை கூறுகையில், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே கஞ்சா போதையில் இருந்த 4 பேர் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. திமுகவை சேர்ந்த உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி கவிதாசன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. தமிழகம் முழுவதும் பெருகியிருக்கும் போதை கலாச்சாரம் பெரும் குற்றங்களுக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது. குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதாலேயே காவல்துறையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற மிக மோசமான குற்றங்கள் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. போதைப் பொருள் புழக்கத்தையும் கட்டுப்படுத்த இயலாமல், குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கைகளும் எடுக்க முடியாமல் தமிழக காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளன. போதைப் பொருள் புழக்கத்திற்கும் ஆளும் கட்சியினர் என்பதற்காக குற்றங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கும் ஒரு சமூகமாக நாம் கொடுத்து கொண்டிருக்கும் விலை மிகப்பெரியது என்பதை முதல்வர் எப்போது உணர்வார் என்று அண்ணாமலை ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் உதயநிதி ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கான ஆதார படங்கள் என சிலவற்றையும் வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை.